ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்க பாருங்கள், நான் முதல்வன். அங்கேருந்து உங்களுக்கான வேலை இப்போ அந்த அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவியெலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சீனியர் அசோசியேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம்லேருந்து. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக எம்எஸ் ஆஃபீஸ் அதேமாரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடணும், அப்படின்னு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் ரிலேட்டட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் அசோசியேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. சேம் அதே வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம் தான். இதுக்கும் நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சே போதுமானது. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏவிபிலேருந்து பார்த்தா மீடியாக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவங்க, ஜேர்னலிசம் முடித்தவங்க, மீடியா முடித்தவங்க, மார்க்கெட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 7 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம், நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான வேலை எப்படி இருக்க போது அதுக்கான ஜாப் நேச்சர் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீடியாக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 1 லேக்லேருந்து 1.5 லேக் வரைக்கும் பெர் மந்த்துக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஐடியில் ஹெட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிடெக் முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில். அதேமாரி அந்த ஜாப் நேச்சர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐடிக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 80,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் பெர் மந்த் உங்களுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்டில். இதுக்கு நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எனி போஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா எஜுகேஷன் டிஷ்ஷில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 80,000 1 லட்சம் வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் சிஏல இன்டர்மீடியட் லெவலில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாயிலேருந்து 80,000 வரைக்கும் பெர் மந்த்லி சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அசோசியேட் வந்து பார்த்தா ஹெச்ஆரில் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிஏல ஹெச்ஆர் முடிச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சீனியர் அசோசியேட் மீடியாவில் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவங்க, ஜேர்னலிசம் முடித்தவங்க, மீடியா மார்க்கெட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாயிலேருந்து 80,000 வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அசோசியேட்டில் எம்இஏசி அப்படின்னு ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிஏ முடித்தவங்க, பிபிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது பிடெக் முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் 50,000 ரூபாயிலேருந்து 80,000 வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அசோசியேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராமில் ஃபுல் டைம் கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம். 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாயிலேருந்து 80,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, சேம் அதே மாதிரி தான் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதேமான கல்வித்தை தான் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்தா எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்ஐஎஸ் அனலிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் கிராஜுவேட்டில் ஐடி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, பிஇ பிடெக் முடித்தவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமான. எதெல்லாம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா மெயின்டெனன்ஸில் 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 20,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அப்ளை பண்ணது கஷ்டமானது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு தமிழ்நாடு பீப்புள் ஒன்லி அப்ளை பண்ண, அதர் பீப்புள் அப்ளை பண்ண முடியாது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்து இது முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 20/4/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பொசிஷன் ஃபார் அப்ளை. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறோ அந்த பதவியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்காக அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கான மீதி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிட்டா போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தா கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஏன்னா இந்த வெப்சைட் மூலமாக தான் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுறது, எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் வெளியிடுறது, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க எல்லா ரிசல்ட்டுமே இதே வெப்சைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க மட்டும் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக மொபைலுக்கும் மெயிலுக்கும் அனுப்புவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் இருக்கவங்க எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.